வெல்கம் வீவர்ஸ். அது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024. மத்திய பிரதேசத்தில் ஒரு 70 வயது தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய 8 வயது பேத்தி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் தராங்க. இந்த கம்ப்ளைண்ட் வாங்கி கொண்ட போலீஸ் பாரதிய நியாய சம்ஹிதா ஆர்டிகல் 137 2 பிரகாரம் யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் ஒரு குழந்தைய கடத்திக்கின்னு போயிட்டாங்க அப்படின்ட்டு கேஸ் பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு இப்போ அந்த குழந்தைய தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண இடம் அந்த குழந்தையினுடைய வீடு தான். அது மாதிரி அந்த குழந்தையுடைய வீட்டாண்ட போயிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு போலீஸோடைய பலத்த குரல் அவங்களுக்கு கேட்குது. அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அந்த காணாமல் போன குழந்தையினுடைய வீட்டின் பின்புறமா அவர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஒரு விதமான கெட்ட வாடை வருது அப்படின்ட்டு போய் செக் பண்றாங்க. இப்போ அந்த வாடை வர இடம் எங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க செக் பண்ணணும். அது மாதிரி தேடிட்டே போகும்போது ஒரு பள்ளம் கீழே இருக்கு. அதன் மேல கல்லு போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த பள்ளத்தில் இருந்து தான் அந்த வாடை வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த கல் ரொம்ப பெரிய கல். அதை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு கீழே பார்த்தா ஒரு அதாவது ஒரு சடலம் ஒண்ணு இருக்கு. அந்த சடலம் மேல துணி போட்டு மூடி இருக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து அந்த துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லி போலீஸ் உணர்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மேல மூடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த துணியை நீக்கிறாங்க. நீக்கி பார்த்ததுல இந்த தாத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த குழந்தை தான் இறந்து கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலேயாகி அது அந்த பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி ஆவணத்தினால தான் அந்த துர்நாற்றம் வந்திருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சடலத்தை மீட்டு கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க. அட்டாப்சி பண்ணதில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று காத்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த குழந்தை இறப்பதற்கு முன்பு போதை மாத்திரை கொடுத்துருக்காங்க. குறிப்பா தூக்க மாத்திரை மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். அதோடு மட்டும் இல்லாம அந்த குழந்தைய யாரோ ஒரு நபர் சீரழிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு தகவலும் வருது. அதோடு இல்லாம மூன்றாவதா அந்த குழந்தைய யாரோ ஒருத்தர் அதனுடைய தலை மேல பெரிய கல்லு தூக்கி போட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கல்லானது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தலையினுடைய ஒரு பகுதியில மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. முகம்லாம் அப்படியே இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அப்பயும் உயிர் போகாதனால கடைசியா 4வது முறையா அந்த குழந்தையினுடைய கழுத்தின் மீது கால் வைத்து மூச்சு திணறி உயிரிந்திருக்கு அப்படின்றது பதிவு பண்றாங்க. ஸோ இது மாதிரி 4 விஷயத்தில் வருது. சரிங்களா அந்த கேஸ். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த எதுவுமே தெரியாத அந்த 8 வயது குழந்தைய யார் இந்த நிலைமைக்கு ஆளாகினாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மத்திய பிரதேசம். இப்போ அந்த குழந்தைக்கு அட்டாப்சில நான் சொன்ன மாதிரி இந்த 4 விதத்துல அந்த குழந்தை துன்பப்பட்டு இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப போலீஸ் இந்த கேஸ் எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லி முதல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசித்து முதல்ல அவங்க விசாரணை பண்ணது அந்த இறந்த குழந்தையினுடைய அம்மா கிட்ட தான் கேட்கறாங்க. உங்களுக்கு யார் மீதுனா சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு யார் மேலுமே சந்தேகமே இல்லை, என்னுடைய பெண் குழந்தை இது மாதிரி யாரு பண்ணாங்கன்னு தெரியல, அதே மாதிரி அந்த சம்பவம் நடக்கும்போது அன்று நான் வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. போலீஸுக்கு உடனே அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்தது. காரணம் என்னன்னா, நான் இன்னைக்கு வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தான். அப்போ உங்களை தான் நாங்க சரியா விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போலீஸ் ஃபர்ஸ்ட் அவங்களை கைது பண்ணி ப்ராப்பரா விசாரிக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா விசாரிக்கும் போது அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய குழந்தைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ போலீஸ் ஒரு கட்டத்தில் முடிவு வராங்க, பாவம் இவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது போல அப்படின்ட்டு. இப்போ அந்த பெண் குழந்தையினுடைய பெற்றோர் அவங்களுடைய அப்பாவை கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அவரு பல கேள்விக்கு முன்னுக்கு பின் பல முரணா பதில சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க கேட்கிற கேள்விக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஆன்சருக்கும் ரொம்ப வேரி ஆகுது அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவங்களுடைய அப்பா, என்னுடைய குழந்தை நான் எப்படியெல்லாம் வளர்த்துன்னு தெரியுமா, அவங்க இறந்தது என்னால தாங்கிக்கவே முடியல, எந்த படுபாவி இது மாதிரி செஞ்சான்னு தெரியல, சாதாரணமா சாகடிச்சிருந்தா கூட என்னுடைய மனசு ஆறி போயிருக்கும். தூக்க மாத்திரை கொடுத்திருக்கிறான், ஸோ சீரழிச்சிருக்கிறான், தலை மேல கல்லு தூக்கி போட்டு இருக்கிறான், கடைசியா கழுத்து நெரித்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய குழந்தை என்னென்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு இறந்தாரோ அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட பேச, போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாவம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவரையும் விடுவிக்கிறாங்க. என்னதான் விடுவிச்சாலும் கேஸ்ன்னு வரும்போது திரும்ப கூப்பிட்டா நீங்க எல்லாம் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி தான் விடுவிச்சிருப்பாங்க. இதே மாதிரி போக அடுத்து போலீஸ் இந்த கேஸ் எப்படி கொண்டு போறது அப்படின்னு தெரியல. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர், இவங்களுடைய உறவினர்கள் இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது யாருக்குமே எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ அந்த கேஸ் கொடுத்தாரு இல்லையா ஒரு தாத்தா,
அவரு மேல எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. அவரே ஏதோ பண்ணிட்டு அவர் தான் போயிட்டு அந்த கேஸ் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த தாத்தா, எனக்கு என்னுடைய பேத்தினா ரொம்ப உயிர். அவ காணாம போனது செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி. அன்றிலிருந்து இது வரைக்கும் நான் தான் அவ காணுமே அப்படின்னு சொல்லி அங்கங்க போயிட்டு நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்களுடைய அம்மா என்னோடு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அப்பா சுத்தமா ஒத்துழைக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய அப்பா ஒத்துழைக்கல அப்படின்னா எனக்கு என்னவோ அவங்களுடைய அப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு. தயவு செய்து உங்க காலை பிடிச்சு நான் கெஞ்சி கேட்கிறேன். தயவு செய்து அவங்களுடைய அப்பாவை நீங்க தீர விசாரிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட அவர் முறையிடுறாரு. திரும்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தையினுடைய அப்பாவை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. விசாரணை மேற்கொண்டதுல அவர் ஒரு சில கேள்விக்கெல்லாம் முன்னுக்கு பின்னா திரும்ப பல முரணான பதில சொல்றாரு. போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட துருவி 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 கேட்டதுல ஒரு கட்டத்துல அவரு என்ன கேட்கிறாங்களோ அதற்கேத்த பதில் சொல்லாம ஒரு பேதை மாரி பேந்த முழிக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸுக்கு தெளிவா தெரிஞ்சிடுது இந்த நபர் தான் அந்த குழந்தையை ஏதோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அவர்கிட்ட எஃப்ஐஆர் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு, அதாவது நியாய சம்ஹிதா ஆர்டிகல் 103 மற்றும் 65(2) இது தவிர போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வந்து பதிவு செய்யறாங்க. வழக்கு பதிவு செய்து அவர் விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது என்னுடைய மனைவியும் கூப்பிட்டு நீங்க விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு அந்த நபர் சொன்னதால அவங்களுடைய மனைவி கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. அப்ப அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய மகள் எப்போ பிறந்தாலோ அப்பொழுதிலிருந்து என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய மகளுக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தை. ஆனா பிறந்தது பெண் குழந்தை. ஆகையினால அந்த பெண் குழந்தைனாவே இவருக்கு ஆகறதே இல்லை. எனக்கு இது மட்டும் தான் தெரியும். மற்றபடி வேற என்ன நடந்துன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணியை ஒதுக்கி வச்சு அவங்களுடைய அப்பா கிட்ட ப்ராப்பரா விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமாம் என்னுடைய மனைவி சொன்னது உண்மைதான். நான் எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தை. ஆனா எனக்கு பிறந்தது பெண் குழந்தை. அன்றிலிருந்தே எனக்கு அந்த குழந்தை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆகையினால இவர் எப்படியாவது நான் தீர்த்து கட்டணும், இவளை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பல முறை அந்த குழந்தைய வந்து நான் கொலை பண்ண முயற்சித்த போதெல்லாம் யாராவது ஒரு நபர் வந்து அதை வந்து கெடுத்துடுவாங்க. அதுவும் குறிப்பா அந்த குழந்தை அதிகபட்சமா அவங்களுடைய அம்மாவினுடைய பாட்டி வீட்டுல இருந்து இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய பாட்டி இறந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய தாத்தா அந்த குழந்தைய ரொம்ப பாசமா வளர்த்துருக்கிறாங்க. அவர் தான் பள்ளிக்கு கொண்டு போயிட்டு சேர்த்தது, படிக்க வைக்கிறது எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அது மாதிரி அந்த குழந்தை அவங்களுடைய தாத்தா வீட்டுக்கு போனதால என்னுடைய முயற்சி நான் கைவிடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட லீவுக்கு வந்தாங்க அவங்க. அது மாதிரி வரும்போதுதான் எனக்கு அந்த பழைய யோசனை வந்தது. இவ இன்னும் வளர்ந்து போனானா நம்மளுக்கு மிகப்பெரிய செலவு வைப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்படியாவது தீர்த்து காட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சேன். அதே மாதிரி செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி என்னுடைய மனைவி வீட்டுல இல்லாம போயிட்டாங்க. அன்று என்னுடைய குழந்தைய நான் தான் அழைச்சேன். அவ வந்தா பால்ல நான் தூக்க மாத்திரை கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தேன். தன்னுடைய அப்பா நல்ல பால் தான் கொடுக்கறாரு அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைய அதை குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாக போறவ தானே இவ அப்படியே சத்தா என்ன, தவறு செஞ்சு சத்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நான் அந்த குழந்தைய சீரழிச்சேன். சீரழிச்சிட்டு பிறகு என்னுடைய பண்ணை பின்னாடி பக்கம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கு, அங்க நான் அழைச்சிட்டு போனேன். அந்த குழந்தை அதாவது மயக்கத்தில் இருந்தால எங்க போறன்னு கூட தெரியல. அங்க அப்படியே பத்து கிடந்தா. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பெரிய கல் தூக்க முடியாமல் தூக்கி அந்த குழந்தையினுடைய தலை மேலே போட்டேன். ஆனா அந்த கல் ஒரு ஏடகுடமா விழுந்ததால பின்பக்கம் மட்டும்தான் வந்து அடிபட்டு இருந்துச்சு. அப்ப கூட அவருடைய உயிர் போகவே இல்லை. பிறகு அந்த கல் என்னால திரும்பி தூக்க முடியாது அப்படின்றதுனால கழுத்து மேல காலை வச்சு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாரு. இது எல்லாமே கேள்விப்பட்ட போலீஸுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. ஒரு குழந்தைய உன்னால வளர்க்க முடியல அப்படின்னா எத்தனையோ ஆசிரமம் இருக்குது, அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு விட்டு இருக்கலாம். அல்லது யாருக்குன்னா தத்து கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அநியாயமா இது மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டீங்களே, அது கூட உன்னுடைய குழந்தை சாவதற்கு முன்பு உண்மையாலேயே அந்த குழந்தை வந்து அந்த மயக்கத்துல இல்லை அப்படின்னா, நல்லா சுயநிலைவு இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்ட்டு போலீஸ் அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி இந்த விஷயம் அவங்களுடைய மனைவி மற்றும் என்னுடைய பேத்தி காணாமல் போச்சுன்னு சொன்ன இல்லையா அந்த தாத்தா, இவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது அந்த தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாய்க்கு தூக்கு தண்டனை கொடுங்க, இந்த நாய் பண்ண இந்த விஷயத்த பார்த்து ஒவ்வொரு நபரும் திருந்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கத்திருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷன்லயே. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனித மிருகத்தை நான் சொன்ன ஆர்டிகல், ஸோ ஆர்டிகல் 137 மற்றும் 103 65(2) ஸோ இதன் பிரகாரம் அவர் மேல இதெல்லாம் மீறி போக்சோ சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்தி கிடைத்திருக்கக்கூடிய ஆவணம், இவர் சொன்ன வாக்குமூலம் இதெல்லாமே வச்சு அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க போலீஸ்.
ஓகே நண்பர்களே, ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மனித மிருகத்தை நீங்க ஒரு வேலை ஜட்ஜா இருந்தீங்கன்னா, இதுக்கு நீங்க நியாயம் சொல்லியிருந்தீங்கன்னா என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பீங்க? ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க உங்களுடைய கமெண்ட்ல பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.